எபிசோடோட ஆரம்பத்துல நெடுமாறன் நேரா கிச்சனுக்கு வராருங்க. வந்துட்டு பயங்கரமா கத்துறாரு. இது வரைக்கும் எடுத்த ஆர்டர்ஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணுங்க, அதுக்கு மேல எந்த ஆர்டர்ஸும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. ஆனா என்ன ரீசன் எதுவுமே சொல்லலைங்க. கெட்ட வார்த்தையில ரெசார்ட்டை திட்டுறாரு. எல்லாருமே செம ஷாக் ஆகி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, எடுத்த ஆர்டரையாவது சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபாஸ்டா ரெடி பண்றாங்க. அப்போ ஜான் வந்து முடிச்சுக்கிட்டே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நெடுமாறன் அவருக்கு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறார். கோவமா அவரை எக்ஸிக்யூட்டிவ் செஃப் ரூமுக்கு போய் கதவை சத்துறாருங்க. ஜான் பின்னாடியே போய் ரூம் டோரை திறந்ததுமே உள்ள வந்த உடனே வந்துடாதீங்க, ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி ஜானையும் திட்டி விரட்டுறாரு. ஜானும் பயந்து போய் வெளியே வந்துடுறாரு. அந்த டைம்ல வெற்றி கொஞ்சம் புது ஆர்டர்ஸோட வரான். கூடவே நிறைய ரூம் சர்வீஸ் பசங்களும் வராங்க. வயசானவங்களுக்கு டேப்லெட் போடணும், சீக்கிரமா ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி புது ஆர்டர்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஆனா ஜான், இல்ல நாங்க எந்த ஆர்டர்ஸும் எடுக்க மாட்டோம், சமைக்கவும் மாட்டோம், எடுத்த ஆர்டர்ஸ் மட்டும் பிளேட்டிங் முடிச்சு கொடுத்துருவோம், இனி புதுசா எந்த ஆர்டர்ஸும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா சொல்றாரு. வெற்றியும் ஐயோ பாவங்க, வயசானவங்க டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சியும் ஜான் கேட்கவே இல்லைங்க. உடனே வெற்றி உத்தமனுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்றாரு. உத்தமன் ஓடி வந்து ஜான் கிட்ட பயங்கரமா கத்துறாரு. எப்போவே நீங்க மட்டும்தான் ஆர்டர் போடணுமா, நாங்க போடக்கூடாதா, நாங்களும் கஷ்டப்பட்டு தானே வேலை செய்யறோம், நாங்க எடுத்துட்டு வந்த ஆர்டரை நீங்க செஞ்சு கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சண்டை போடும் போதே கரெக்டா நெடுமாறன் வெளியே வராரு. நான் இன்னும் இந்த ரெசார்ட்டை விட்டு போகவே இல்லடா, அதுக்குள்ள ஆட்டத்தை ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு சொல்லி கத்த, உத்தமன் ப்ளீஸ் சார் இந்த ஆர்டர்ஸையாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறார். உடனே நெடுமாறன் மனசு இறங்கி சரி இந்த ஆர்டர்ஸை மட்டும் ஃபினிஷ் பண்ணி கொடுங்க, ஆனா இனி புதுசா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. நமக்கே இதை பார்க்கும்போது செம ஷாக்கிங்காக தாங்க இருந்துச்சு. அதே மாதிரி இங்க ரூம்ல ரியாவும் ரகுபதி அங்கிளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரியாவும் எனக்கு பயமா இருக்குப்பா, நம்ம ராஜனை தேவையில்லாம ட்ரபிள் போட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணுது. நெடுமாறன் அங்கிள் லீவ் பண்ணிட்டா கிச்சன்ல பெரிய ப்ராப்ளம் வரும், ராஜன் தலையில தான் நிறைய இடி இறக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு ரகுபதி சாரும் ராஜன் இதை எப்படியாவது சால்வ் பண்ணுவான், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. அப்பவே ராஜன் ஒரு புது பிளானோட உள்ள வர்றாரு. ராஜனும் இது வரைக்கும் பண்ண டிஷ்ல எது ப்ராஃபிட் அதிகம் எது கம்மிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காருங்க. நெடுமாறனோட சிக்னேச்சர் டிஷ் எல்லாமே காஸ்ட்லியான இன்கிரீடியன்ஸ், அது போக சீப்பான இன்கிரீடியன்ஸ் வச்சு கஸ்டமர் கிட்ட நல்ல ரிவ்யூ கிடைச்ச ஃபுட்ஸையும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் சர்வ் பண்ணலாம். புது ஷெஃப்ஸை ஹையர் பண்ண மார்க்கெட்டிங் டீம் கிட்ட சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் இந்த ரெசார்ட்டுக்கு ஈக்குவலா டேஸ்ட் ஃபுட் சர்வ் பண்ற வேற ஒரு ரெசார்ட்ல இருந்து பல்கா ஆர்டர் பண்ணி நம்ம செகண்டரி கிச்சன் மூலமா சின்ன சின்ன எடிட்ஸ் மட்டும் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதான் இப்போதைக்கு பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இதை கேட்டு ரியாவும் ரகுபதி அங்கிளும் ஷாக் ஆகுறாங்க. ரியாவும் யூ ஆர் கிரேட் ராஜன் அப்படிங்கிற மாதிரி புகழ ரெண்டு பேரும் செம ஹாப்பி ஆகுறாங்க. அடுத்ததா ஐஷு, ரியா, ராஜன் மூணு பேருக்கும் இடையில ஒரு செமல் எமோஷனல் மூமெண்ட்டுங்க. ஐஷு கிளம்ப போறதை நினைச்சு ராஜன் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னு சொல்ல, ஐஷுவும் எனக்கு இது செகண்ட் ஹோம் மாதிரி தான், ஆனா அப்பா இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது, ரகுபதி அங்கிள் எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான் சொல்லி ரெண்டு பேரையும் ஹக் பண்ணிட்டு கிளம்புறா. இங்க ஒரு பக்கம் பாண்டி தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நெடுமாறன் போறாருன்னு எல்லாருக்குமே ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாருங்க. கொஞ்சம் பேர் ஸ்வீட்டா வாங்குறாங்க, கொஞ்சம் பேர் அவர் இல்லைன்னா நீங்களும் ஓவரா ஆடுவீங்களாடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ வெற்றி ஓடி வந்து ஹேய் லூசு மாதிரி பண்ணாதடா, அந்த ஆளு போயிட்டு அந்த ரெசார்ட்டுக்கும் கூட்டமே வராது, வந்தவங்க எல்லாம் அவனுக்காக வந்தவங்க, நீ என்னடான்னா ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்ட. பாண்டி அட போங்கடான்னு ஸ்வீட்டை திரும்ப வாங்குறாங்க. அப்புறம் பாண்டி நக்கலா ஆமா அந்த ஆளு போறதுக்கு நீ என்னடா இவ்வளவு வருத்தப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு வெற்றியும் அந்த ஆளு போறான்னு நான் ஏன்டா வருத்தப்பட போறேன், ஐஷு போயிடுவாளன்னு கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்து வெற்றி ஐஷு சந்திப்பு நடக்குதுங்க. வெற்றி இவ்வளோ நாள் நீங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா கூட என் கண்ணு முன்னாடி சுத்திட்டு இருந்தீங்க, இனிமே உங்களை பார்க்க முடியாதுன்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐஷு அப்படியெல்லாம் கவலைப்படாத வெற்றி, இங்க இருந்த மெமரிஸ் உன் கூட பேசினது பாடினது எல்லாமே என் கூட இருக்கும், அம்மாவையும் தங்கச்சியும் நல்லா பார்த்துக்கோ, நாம கண்டிப்பா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. அப்போ வெற்றிக்கு ஃபோன் வர அவர் கிளம்பிடுறாரு. இங்க ஜான் நெடுமாறனோட அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டைப்பெட்டியில பேக் பண்ணிட்டு இருக்கான். நெடுமாறன் வந்து இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டும், அடுத்து வர எக்ஸிக்யூட் செஃப்க்கு இது நெடுமாறனோட கோட்டைன்னு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்றாரு. ஐஷு கிச்சனை விட்டு கிளம்பும் போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. நெடுமாறன் எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட கிச்சன் டீம் வெளியே வராங்க. முன்னாடி விக்கி நிக்கிறாங்க, பின்னாடி வேணியும் சிவாவும் நிக்கிறாங்க. ஆனா விக்கி நான் வரல அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி தரான். விக்கி வரலன்னு சொன்னதுமே வேணியும் பின்வாங்குறா. லாயனான சிவாவும் அங்கேயே நிக்கிறாங்க. ஜான் அவங்கள கூப்பிட நெடுமாறன் அவங்க பெரியவங்க, நாம கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கட் பண்ணா சிஇஓ ராஜன் விக்கியை கூப்பிட்டு அனுப்புறாருங்க. விக்கி உள்ள வந்ததுமே முதல்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஐஷுவுக்கும் உனக்கு நடந்த அந்த குக் ஆஃப் போட்டியில உன்னோட டேலண்ட்டை நான் பார்த்தேன் விக்கி, எனக்கு உன் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு, இந்த கஷ்டமான நேரத்துல கிச்சனை ரன் பண்ண ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பாராட்டுறாரு. அதுக்கு விக்கி நான் தான் சார் முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, திஸ் இஸ் மை டைம், கண்டிப்பா என்ன ப்ரூவ் பண்ணுவேன், நான் நெடுமாறன் சாரோட ஆட்டிடியூட பார்த்து இம்ப்ரெஸ் ஆகித்தான் இந்த ரெசார்ட்லேயே சேர்ந்தேன், ஆனா எனக்கே தெரியாம அவரோட அரகன்ஸ் வந்துருச்சு, இப்போ ஏதோ கூண்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த மாதிரி ஃப்ரீயா உணர்றேன் சார், கண்டிப்பா நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லி நல்லவன் மாதிரி பேசுறான். ராஜனும் சீக்கிரமே புது ஆட்களை ஹையர் பண்ணிடுறேன், உனக்கு இந்த ப்ரெஷர் குறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விக்கியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்ததா விக்கி நேரா நெடுமாறனோட சீட்ல போய் உட்காந்து அதை செமையா ரசிச்சிட்டு இருக்காங்க.
அப்போ வேணி உள்ள வராங்க. நீ ஏன் விக்கி ரெசார்ட்டை விட்டு வெளியே போகல அப்படிங்கிற மாதிரி கேட்க, விக்கி உனக்கே தெரியாதா வேணி, எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும், உனக்கு ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணணும், நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அதுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் செஃப் சீட் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா பேசிட்டு வேணி விக்கியோட கையை பிடிச்சு முத்தம் கொடுக்க போறாங்க. கரெக்டா அப்போ ஷெஃப் ஜீவா உள்ள வந்துடுறாங்க. ஏய் என்ன கையை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க வேணி அசடு வலிறாங்க. அப்போ செஃப் ரம்யா உள்ள வந்து, சாரி நேற்று உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுத்தேன், அதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விக்கி, இன்னும் 10 நாள்ல உன்னோட இன்டர்ன்ஷிப் முடிய போகுது ரம்யா, நீ இங்கே இருந்தா உனக்கு நான் பெர்மனன்ட் ஜாப் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரம்யாவும் எனக்கு ஓகே தான், ஆனா எக்ஸாமுக்கு மட்டும் லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. விக்கியும் ஓகே சொல்ல ரம்யா ஹாப்பியா கிளம்புறாங்க. இதை பார்த்து சிவா, இவன் என்னடா விக்கி திடீர்னு இவ்வளவு நல்லவன் ஆயிட்டான், அப்படி இந்த வேணி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி தெரியலேன்னு சிரிச்சுட்டே போறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றியும் பாண்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விக்கி சும்மாவே நம்மளை டார்ச்சர் பண்ணுவான், நம்மளை இங்கே இருந்து டார்ச்சர் பண்றதுக்காக அவன் வேலையை விட்டு போகாம இருந்துட்டான் போலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஆர்டரோட கிச்சனுக்கு வராங்க. ஆனா அங்க விக்கி ரொம்ப கைண்டா, தம்பி இப்போதைக்கு கிச்சன்ல கொஞ்சம் தான் செஃப் இருக்கும், ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் தரோம், கொஞ்சம் லேட் ஆனாலும் தப்பா எடுக்காதீங்க, ஏன்னா ஆர்டர் இருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மென்மையா பேசுறான். இதை பார்த்து வெற்றியும் பாண்டி ஷேம சாக்காகிறாங்க. வெளியே வந்த பாண்டி, வேண்டாண்டா சாமி, எனக்கு இந்த விக்கியே வேண்டாம், பழைய சிறு சிறு விக்கியே திரும்ப வந்துடட்டும் அப்படிங்கிற மாதிரி புலம்புறான். அடுத்ததா வெற்றி ரியாவை மீட் பண்ணி, மேம் பேண்ட்ரியை திரும்பவும் ரன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ரியா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பேண்ட்ரி சரியாக வராது வெற்றி, கிச்சனுக்கே ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கோம், இதில் பேண்ட்ரியும் ஆரம்பித்தா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெற்றி, புரியுது மேம், ஆனால் என்னை எப்படியாவது கிச்சனில் செஃப்பாக சேர்த்து விடுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறான். ரியா, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் வெற்றி, ஆனால் ராஜன் கிட்ட பேச கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி அன்பா அனுப்பி வைக்கிறாங்க. வெற்றி ஜூஸ் போட போகும்போது கரெக்டாக தங்கச்சி செல்வி கிட்ட இருந்து ஃபோன் வருது. அண்ணே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோண்ணே அப்படிங்கிற மாதிரி அழுகிறா. வெற்றி பயந்து போய் உத்தமன் கிட்ட பர்மிஷன் கேட்க, உத்தமனும் பணத்தை பற்றி கவலைப்படாத, நான் போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே அனுப்பி வைக்கிறாருங்க. அதே மாதிரி இங்கே வீட்டில் ஐஷு அவங்க அப்பா கிட்ட கேட்குறா, அப்பா நான் உங்கள் பொண்ணா ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நெடுமாறன் கோவமா, நான் இந்த ரெசார்ட் ஆரம்பிச்சதுலேருந்து சொந்த ரெசார்ட் மாதிரி ட்ராப் பகலாக உழைச்சிருக்கேன்டி, ரகுபதி ஜஸ்ட் ஒரு தீப்பொறி மாதிரி தான், ஓனருங்கிறத தவிர அவன் எதுவுமே பண்ணலை, எல்லாம் பண்ண எனக்கு நேத்து வந்த சின்ன பையன் ராஜன் கையில சிஇஓ போஸ்ட்டை கொடுத்தா என்ன அர்த்தம், என்ன நம்பலன்னு தானே அர்த்தம், என்ன மாதிரி உழைச்சவனை தூக்கி எறிஞ்சவங்கள நான் ஏன் நம்பணும், வெளியே வந்ததுல இருந்து எனக்கு பெரிய பெரிய ரெசார்ட்ல இருந்து கூப்பிடுறாங்க, ஆனா நான் இப்போதைக்கு எங்கேயும் போக போறதில்ல, என்னை நம்பி வந்த செஃப்களுக்கு என் சொந்த பணத்துல இருந்து சம்பளம் கொடுத்துடுவேன், இப்போதைக்கு என்னுடைய ஒரே ஃபோக்கஸ் ஸ்டார் செஃப் பட்டம் மட்டும்தான், நம்ம வீட்டு கிச்சன்ல உன்னை நான் ட்ரெயின் பண்ண போறேன், நீ ஸ்டார் செஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வெறியோட சொல்றாருங்க. ஐஷுவும் ஓகே சொல்றான். அதுக்கப்புறம் வெற்றி பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே அவங்க அம்மா மயக்க நிலையில் இருக்காங்க. செல்வி அழுதே சொல்கிறா, அம்மாவுக்கு லிவர் டேமேஜ் ஆயிடுச்சான்னு, ரொம்ப நாளாக வயிற்று வலியில் கஷ்டப்பட்டு நம்ம கிட்ட சொல்லாமலே மறைச்சிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ண 20 லட்சம் ரூபா ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு வெற்றி தலையில் இடி விழுந்த மாதிரி அதிர்ச்சி ஆகிறான். அதே நேரத்தில் கரெக்டாக கடன்காரங்க அங்கே வந்துடுறாங்க. டேய், உங்கள் அம்மாவுக்கு 20 லட்ச ரூபா செலவு பண்ணுறது இருக்கட்டும், முதல்ல எங்களுக்கு தர வேண்டிய கடனை மொத்தமாக அடங்கிடா, இப்படி வட்டி வட்டியாக வாங்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்கள் அப்பா கடனை வச்சுட்டு ஓடன மாதிரி நீயும் ஓடிடாத அப்படிங்கிற மாதிரி கத்துறானுங்க. வெற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. உள்ளே போய் அம்மா பக்கத்தில் உட்காந்து, ஏமா அந்த அப்பா நம்மளை இப்படி நடுத்தூரில் விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகிறான். அப்போ மயக்கத்தில் இருக்கிற அவங்க அம்மா கடைசி நேரத்தில் கண்ணை திறந்து, டேய் உங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசாதடா, அவர் எல்லாரும் நினைக்கிற மாதிரி கெட்டவர் இல்லைடா, ரொம்ப நல்ல மனுஷன், நீ வேலை பார்க்குற அதே RR ரெசார்ட்டில் தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாரு, அவரை தேடி ரகுபதி சார் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்தார், நம்ம குடும்பத்துக்காக உழைக்கத்தான் போனார், ஆனால் போன இடத்துல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ எங்கே என்ன கஷ்டப்படுறாரோ தெரியல, ஆனால் அப்பாவை மட்டும் திட்டாத அப்படிங்கிற மாதிரி மருத்துவமனை படிக்கல இருந்து உண்மையை உடைக்கிறாங்க. இதை கேட்டு வெற்றி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. பண்ணா வெற்றி போய் ரகுபதி சாரை மீட் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு லிவர் டேமேஜ் ஆயிருக்கு சார், ஆப்ரேஷனுக்கு 20 லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உடனே ரகுபதி சாரும், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் வெற்றி, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அம்மாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறார். அப்போ வெற்றி, அம்மா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க சார், எங்கள் அப்பா இங்கே தான் ஒர்க் பண்ணாரா, நீங்கள் ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரகுபதி சாரும், உங்கள் அம்மா தான்ப்பா என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, சாரிப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. உடனே வெற்றியும், சார் நீங்கள் போய் என்கிட்ட சாரிலாம் கேட்குறீங்களே, சே அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி நான் எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன், இப்போ எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கண் கலக்கிறார். உடனே ரகுபதி சாரும், உங்கள் அப்பாவை பற்றி நான் ஏற்கனவே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா, எனக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருவான், நீ அப்பாவை பற்றி கவலைப்படாத, உங்கள் அப்பா ஸ்டார் செஃப் போட்டியில் வின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார், ஆனால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே திடீர்னு காணாமல் போயிட்டார், ஸோ அவரை நான் எப்படியாவது தேடி பிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தராருங்க. வெற்றி கண் கலங்கி நிற்கும் போது, என்கிட்ட வேறு ஏதாச்சும் கேட்கணுமாப்பா அப்படின்னு சொல்லி ரகுபதி சார் கேட்க,
இல்லை சார், தேவைப்படும் போது கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம நினைக்கிறதும் கரெக்டு தாங்க. கண்டிப்பாக அடுத்து அந்த ஸ்டார் செஃப் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணத்தான் பர்மிஷன் கேட்பான் போலே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட் மீட்டிங் நடக்குது. நம்ம சிஇஓ ராஜன் மாஸ் காட்டுறாருங்க. சூப்பராக சரியான 60 days ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டு வந்து எல்லா இன்வெஸ்டரையும் அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஆனாலும் சில இன்வெஸ்டர் நெடுமாறன் தான் நம்ம பிராண்ட் நேம், அவர் இல்லைன்னா நமக்கு பேங்க்ல இஎம்ஐ கூட கட்ட முடியாது, அப்புறம் இவ்வளோ நாள் நாம கட்டின இஎம்ஐ எல்லாம் கோயில் உண்டியல போட்ட மாதிரி தான் வீணா போயிடும், 2 மாசத்துல ரெசார்ட்டையே ஜப்தி பண்ற நிலைமைக்கு வந்தாலும் வந்துடும் அப்படின்னு நெடுமாறனை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க புலம்புறாங்க. அதுக்கு ராஜனும் ஃபுட் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இப்போதைக்கு இந்த 60 நாள்ல நம்ம பேக்கப் பிளான்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம சர்வேல் மோடுக்கு தான் போகணும். ஏன்னா திடீர்னு கிச்சன் டீம் போயிட்டாங்க. ஸோ எனக்கு 2 months டைம் கொடுங்க. நாம இந்த நிலைமையில இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமா எப்படி ப்ராஃபிட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு வேஸ்டேஜை கம்மி பண்ணாலே நமக்கு அட்லீஸ்ட் லாஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி செமையா எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. இன்வெஸ்டரும் எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கிச்சனில் ஆர்டர்ஸ் பிச்சுக்கிட்டு போகுதுங்க. ஆனால் 3 நாள் செஃப் மட்டும்தான் இருக்காங்க. விக்கி எல்லாரையும் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி வேலை வாங்குறாரு. அப்போ ரியாவும் ராஜனும் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. வெற்றி ரொம்ப நாளாக கிச்சனில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டே இருந்தான். நமக்கு செஃப் கம்மியாக தான் இருக்காங்க, நாம புதுசாக ஆள் ரெக்ரூட் பண்ணாலும் அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அதனால வெற்றி இங்கே கிச்சனில் ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு விக்கி கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு விக்கி ரொம்ப சந்தோஷமா, இதில் என்னோட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் டிசைட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், வெற்றி உள்ளே வர்றது நமக்கு பெரிய ப்ளஸ் தான் அப்படின்னு சொல்லி பச்சை கொடி கட்டுறாருங்க. இதை கேட்டு நம்ம சிவா பயங்கர ஹாப்பியாகிறாரு. ஏன்னா சிவாவுக்கு வெற்றினா ரொம்ப பிடிக்கும்ல. உடனே சிவா விக்கி கிட்ட எனக்கு ஒரு 5 minutes டைம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வெற்றி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேக வேகமாக ஓடுறாருங்க. இன்னொரு பக்கம் வேணி விக்கியை பார்த்து செம ஹாப்பியாக இருக்காங்க. விக்கியை கிள்ளி பார்த்து இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தெரியல விக்கி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, புதுசாக லவ் பண்ணுற மாதிரி இருக்கு, உனக்குள்ளே இருந்த அந்த சிடு சிடு விக்கி வெளியே போயிட்டான், இப்போ ஒரு புது விக்கியை பார்க்குறேன், நீ எல்லார்கிட்டையும் அன்பார் பழகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு உருகி பேசுகிறாங்க. விக்கியும் இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத வேணி, நாம இனிமே இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அன்பா சொல்கிறாரு. அங்கே வெற்றியும் பாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டி, டேய் உங்கள் அப்பா இந்த ரெசார்ட்டில் தான் செஃப்பாக ஒர்க் பண்ணாரா, அதான் உனக்கு இந்த கிச்சன் மேலே இவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கு போல அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கு வெற்றியும் நான் இப்போவும் எங்கள் அப்பாவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், பாவம் இவ்வளோ நாள் அவரை பற்றி தப்பாக பேசிட்டேன், இப்போ தான் தெரியுது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு எமோஷ்னல் ஆகுறாருங்க. கரெக்டாக அப்போ செஃப் சிவா ஓடி வந்து டேய் வெற்றி உன்னை செஃப்பாக செலக்ட் பண்ணிட்டாங்கடா, நீ கிச்சனுக்குள்ளே வர்ற நேரம் வந்துருச்சு அப்படின்னு விஷயம் சொல்கிறாருங்க. வெற்றியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு. ஓடி வந்து கிச்சனை பார்க்குறாரு. வெளியே இருந்து உள்ளே பார்க்கும்போது அவங்க அப்பா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அவருக்கு கண்ணுக்கு தெரியுதுங்க. அப்போ விக்கி உள்ளே வந்து வெற்றி தோள் மேலே கையை போட்டு உள்ளவா வெற்றி அப்படின்னு கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. எல்லாருக்குமே செம ஹாப்பி. பாண்டி கண் கலங்குறாருங்க. சிவாவும் பயங்கர குஷி. பாண்டி ஆனந்தத்தில் விசில் அடிக்கிறாரு. வெற்றி ரொம்பவே எமோஷ்னலாக நிற்கிறாருங்க. நைட் டைம் ஆகுது. செல்வி வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு டேப்லெட் கொடுத்துட்டேன், அம்மா சாப்பிட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெற்றியும் நீ அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, ஏன்னா நான் அங்கே வந்து பார்த்துக்கணுன்னு தான் ஆசைப்படுறேன், ஆனால் இங்கே வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதனால் நீ தான் பார்த்துக்கணும், சண்டை போடக்கூடாது, நாளையிலேருந்து நான் செஃப்பாக வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நேரில் வந்து அம்மா கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசை தான், கண்டிப்பாக நான் அந்த ஸ்டார் செஃப் காம்படிஷனில் வின் பண்ணுவேண்டி, நம்ம அப்பா அதில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவரால் முடியாததை நான் முடிச்சு காட்டுவேன், நம்ம ஊர் முன்னாடி நம்ம மரியாதையாக நம்ம திரும்ப நிலநிறுத்துவோம், ஊரே நம்மளை தலைநிமிர்ந்து பார்க்கணும் அப்படின்னு மாசா பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாருங்க. கட் பண்ணா வேணி கிச்சனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி செஃப் கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு கெத்தா ஃபர்ஸ்ட் டே கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். வேணிக்கிட்ட போய் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐஸ் ஒர்க் பண்ணுறேன் வெற்றி, அதாவது சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த டப்பாலாம் காலியாக இருக்கோ அதை பார்த்து ரீஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வெற்றி, நீ செஃப்பாக உள்ளே வந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு வெற்றி நான் செஃப்பாக உள்ளே வந்தாச்சு, ஆனால் என்னோட கனவு ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஸ்டார் செஃப் பட்டம் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வேணி ஸ்டார் செஃப் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது வெற்றி, அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, முதலாவது அதில் வர்றவங்க எல்லாருமே பயங்கர தலக்கணம் பிடிச்சவங்க, ரூம் சர்வீஸில் இருந்த ஒரு பையன் வந்தால் அவனுக்கு ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கிறாங்க. அதுக்கு வெற்றி மாசா, ஆமாம் ரூம் சர்வீஸில் இருந்துட்டு செஃப் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி ஆகிட்டேன்ல, அதே மாதிரி ரூம் சர்வீஸ் பையன் ஸ்டார் செஃப் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் ஆகி காட்டுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. வேணி அடுத்து ஒரு பெரிய சிக்கலை சொல்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே ஸ்டார் செஃப் வின் பண்ண ஒருத்தர் உன்னை ட்ரெயின் பண்ணியிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க உன்னோட சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உன்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், உனக்காக யார் சைன் பண்ணி தருவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வெற்றியும் நாம் ட்ரை பண்ணுவோம் வேணி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, ஸ்டார் செஃப் வின் பண்ணவங்க லிஸ்ட்டு மட்டும் கொடுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே வேணி ஓகே சொல்லிட்டு லிஸ்ட்டு தர்றாங்க. அப்புறம் நீ இப்போ சிவா கூட சேர்ந்து கிளீனிங் ஒர்க் பாரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே ரம்யா மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்க வெற்றி, ஹேய் கொஞ்சம் சிரி, நான் உங்ககிட்ட நார்மலாக இருக்கலான்னு பார்த்தா நீ எப்போவும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரம்யா ஃபேக்காக ஒரு சிரிப்பு சிரிப்புறாங்க. வெற்றி சிவா கூட சேர்ந்து வேலையை பார்க்குறாருங்க. இன்னொரு பக்கம் பிரியாவும் விக்ரமும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
விக்ரம் அந்த நெடுமாறன் ரெசார்ட்டை விட்டு போயிட்டான். இனி அவனை எப்படி பழி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இதுக்கு முன்னாடி நெடுமாறன் நியூஸ் லீக் ஆனப்ப ரெசார்ட்டுக்குள்ள யாரு பண்ணாங்கன்னு கன்ஃபியூஷன் வந்துச்சுல. ஆனா இனிமே நம்ம நெடுமாறனுக்கு என்ன பண்ணாலும் பழி ரகுபதி சார் மேலேயோ இல்ல ரெசார்ட்ல இருக்கிறவங்க மேலேயே தான் விழும். ஸோ நாம சேஃப். அப்புறம் நெடுமாறனை மீட் பண்ண மார்டின்னு ஒருத்தர் வந்தார்ல, அவனை பத்தி விசாரிச்சேன். அவனோட ஹெட் லூத்தர்னு ஒருத்தன். அந்த மார்டின் மேல நிறைய ஸ்டேட்ல கேஸ் இருக்கு. லூத்தர் பெரிய பிக் ஷாட், பெரிய பார்ட்டிலாம் ஹோஸ்ட் பண்றவன். அவனுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கு. இதை வச்சு நெடுமாறனை பெரிய லெவல்ல மாட்ட வச்சா அவரால் வெளியவே வர முடியாது அப்படின்னு ஒரு போடு போடுறாரு. விக்ரமும் சூப்பர் பிளான் பிரியா, உங்ககிட்ட இருந்து நான் இவ்வளவா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. வேணி சொன்ன மாதிரியே வெற்றி கிட்ட ஸ்டார் செஃப் வின்னர்ஸ்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டை கொடுத்து ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அனுப்புறாங்க. அடுத்து வருது பாருங்க ஒரு செமரி காமெடி சீனு. உத்தமன், பாண்டி, வெற்றி 3 பேரும் சேர்ந்து ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாண்டி நம்பரை பார்த்து சொல்ல உத்தமன் ஃபோன் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் தெரியாம ஒரு கேரளா நம்பருக்கு கூப்பிட்டு உத்தமன் மலையாளத்துல ஏதோ பேசி சமாளிக்கிறாரு. ஆனா அந்த பக்கம் போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததா ஒரு கன்னட நம்பர் கொடுக்க அங்கேயும் ஏதோ பேசி சமாளிக்க அவரும் போனை கட் பண்ணிடுறாருங்க. இந்த வாட்டி கண்டிப்பா தமிழ் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி பாண்டி ஒரு நம்பர் கொடுக்க உத்தமன் போனை போட்டு நம்ம ரூம் சர்வீஸ்ல ஒரு பையன் இருக்கான், செம டேலண்ட், அவனுக்கு நீங்க சைன் போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அந்த பக்கம் இருந்து டேய் நான் நெடுமாறன் பேசுறேன்டா அப்படிங்கிற மாதிரி கத்த உத்தமன் பயந்து போய் போனை கட் பண்ணிடுறாருங்க. அடுத்ததா ஒரு ஹிந்தி நம்பர் கொடுக்க வெற்றி அப்செட் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. இங்க நெடுமாறனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. வெற்றி போட்டியில கலந்துக்க ட்ரை பண்றான்னு அவரு உடனே வெங்கட்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த வாட்டி ஜூரியில யாரெல்லாம் ஜட்ஜா வராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். அவர் டேவிட், மதியழகன், ஜோஸ்வா 3 பேர் வராங்க. உங்க டீம்ல இருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்றா அப்படிங்கிற மாதிரி கேட்க நெடுமாறன் என்னோட டாட்டர் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் உங்க பொண்ணு தான் ஏற்கனவே ஓடி போயிட்டால, திரும்பி எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இது என்னோட செகண்ட் டாட்டர் ஐஷுங்கிறாரு. உடனே அந்த ஆளு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, போன தடவையும் நம்பிக்கையா பேசுனீங்க ஆனா பொண்ணு ஓடி போயிடுச்சு, இந்த தடவை இந்த பொண்ணும் பாதியில ஓடாம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிக்க நெடுமாறனுக்கு செம கடுப்பாகுதுங்க. அங்க ஐஷு சமையல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றியும் பாண்டியும் அடுத்தடுத்து நம்பர்ஸ்களை ட்ரை பண்ணிட்டு கடைசியா வெற்றி சொல்றாரு, மச்சான் இந்த லிஸ்ட்ல ராஜதுரன் ஒரு தமிழ் பேர் இருக்கு, அவரோட அட்ரஸும் இருக்கு, நேர்ல போய் பாத்துடலாம், போன்ல கேட்டா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. பாண்டி வழக்கம் போல எனக்கு மீன் வாங்கி தந்தாதான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டு வராங்க. அங்க போய் விசாரிக்கும் போதுதான் ஒரு மீன்கார அக்கா சேகர்னு ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சேகர் கிட்ட போய் கேட்கும்போது அவரு ராஜதுரையா, அவனை பத்திலாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சா, அவனை துரைன்னு சொன்னாதான் தெரியும், சரியான குடிகாரம் ஆயிட்டான், சரஸ்வதி அக்கா கடன் ஒண்ணு இருக்கு, அங்க அப்பப்ப சமைக்க வருவான், அவன் சமைக்க வந்தாலே கூட்டம் அள்ளும், அக்காவுக்கு கல்லா கட்டும், ஆனா திடீர்னு படகை எடுத்துட்டு கடலுக்குள்ள போயிடுவான், குடும்பம் குட்டின்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரஸ்வதி அக்கா கடைக்கு போய் விசாரிச்சா அவங்க செம கடுப்புல எவன் வந்தாலும் அந்த துரையை பத்தி தான் கேட்பீங்களா, அவன் பேரை எடுத்தாலே அடிச்சு போடுவேன், நானே அவன் வரலேன்னு கடுப்புல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திட்டி விரட்டி விடுறாங்க. கடைசியா அந்த சேகர் அண்ணன் மனுஷங்களை கொஞ்சமாச்சும் நம்புக தம்பி, அவன் வந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இன்னொரு பக்கம் சிஇஓ ராஜன் ரகுபதி அங்கிளை மீட் பண்ணி அங்கிள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ரெசார்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க, நெடுமாறன் போனாலும் நாம கலக்குவோம், நம்ம ரெசார்ட்டுக்கு வந்த ஃபாரினர்ஸ் பிக் ஷாட்ஸ் எல்லாருமே மெயில் அனுப்பி ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்றோம், நம்ம ஃபுட்டை வச்சு அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி சொல்றாருங்க. ரகுபதி சாருக்கு செம ஹாப்பி. அதுக்கப்புறம் ராஜன் ஒரு ரியாவும் நேரா விக்கி கிட்ட வந்து இந்த ஒரு நாள் டின்னர் ரொம்ப முக்கியம் விக்கி, இதுல தான் நம்ம ரெசார்ட்டோட தலையெழுத்தே மாறப்போகுது, வி ஹேவ் கிரேட் ஹோப் ஆன் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. விக்கி அதை கேட்டுட்டு நேரா எக்ஸிக்யூட்டிவ் செஃப் ரூமுக்குள்ள வராருங்க. பழசையெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. வெற்றி உள்ள வந்தா பரவாயில்லன்னு சொன்னது, வேணி வெற்றிக்கு லிஸ்ட் கொடுத்தது, அப்புறம் தான் வெளியே நல்லவ மாதிரி நடிக்கிறது, இது எல்லாமே நெடுமாறனும் விக்கியும் சேர்ந்து போட்ட டிராமாங்க. விக்கி நெடுமாறனுக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்படிங்கிறான். நெடுமாறனும் வில்லத்தரமா சிரிச்சுக்கிட்டே அப்படியே மெயின்டைன் பண்ணி விக்கிங்கிறாரு. அப்படியே இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. அடுத்த வாரம் இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.